வெரி குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. ஸோ இப்போ வந்து நமக்கு கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ விச் மீன்ஸ் நம்மளோட TNMBAMCA.com இந்த வெப்சைட் வந்து எனேபிளில் இருக்கு. ஸோ எப்படி வந்து நம்ம கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு சைடில் வந்து நிறைய விஷயங்கள் எனேபிள் பண்ணி விட்டுருக்காங்க. அங்கே என்னென்ன இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் லிங்க்ஸ்குள்ள போகிறோம். ஸோ கட் ஆஃப் லிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2024 இயர் வரைக்கும் தான் வந்து நமக்கு கட் ஆஃப் இருந்துச்சு. இப்போ MBAக்கும் MCAக்கும் போன வருஷத்தோட கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் இயரோட கட் ஆஃப். ஸோ எந்தெந்த ஸ்கோருக்கு எந்தெந்த காலேஜ் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிற கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. ரேங்க் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த ரேங்க்குக்கு என்னென்ன காலேஜ் வந்து கிடைச்சிருக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து ஓசி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஓசியில் 43rd ரேங்க் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பிசியில் வந்து 109th ரேங்க் வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடைக்க சான்ஸ் இருக்கு. இது பிசி முஸ்லிம்ஸ் வந்து 220th ரேங்க் வரைக்கும் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடைக்க சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ரேங்க் கட் ஆஃப் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இயரோட கட் ஆஃப் வந்து எப்போ சார் வரும் நிறைய பேர் கேட்டீங்க. அப்படியெல்லாம் வராதுங்க. கட் ஆஃப் அப்படிங்கிறது என்ன, இயர் கட் ஆஃப் அப்படிங்கிறது என்ன, ஒரு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் நடந்திருக்கு. அந்த அட்மிஷன்ல வந்து எந்த ரேங்க் வந்து கடைசி அந்த காலேஜில் போய் உட்கார்ந்துருக்கு, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் கட் ஆஃப்னு சொல்லுவாங்க. அப்ப 2026க்கு கவுன்சிலிங் இப்பதான் நடக்குது. கவுன்சிலிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து எந்தெந்த ரேங்க் எந்தெந்த காலேஜில் அலாட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியும். அப்ப 2026க்கெல்லாம் கட் ஆஃப் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம 24, 25 அண்ட் அதே மாதிரி 23 இந்த 3 வருஷத்தோட கட் ஆஃப் வச்சு இந்த வருஷம் இப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம எவாலுவேட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் வந்து இப்ப நம்மளால பண்ண முடியும். இது வந்து கட் ஆஃபோட லிங்க் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி மார்க் கட் ஆஃபும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த மார்க் வரைக்கும் நமக்கு வந்து அந்த காலேஜில் கிடைக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். நம்மளோட எது வயசுல பார்த்துக்கலாம் அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டி அடிப்படையில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் லிங்க்ஸ்ல அப்டேட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குயிக் லிங்க்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டென்டேட்டிவ் ஸ்கெடியூல். ஏன்னா இதுல ஒரு டேட் மிஸ் பண்ணிட்டீங்க, மறந்துட்டீங்க அப்படின்னாலும் ரொம்ப கஷ்டமாயிரும். அதுக்கு முன்னாடி வந்து கவுன்சிலிங் ப்ரொசீஜர்னு அழகா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்டோரியலா வந்து ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து டீடைல்டு வியூ ஆஃப் தி கவுன்சிலிங் ப்ராசஸ். உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து கட்டி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா நார்மல் பீப்புள், நார்மல் பீப்புள் அப்படின்னா ஒரு ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவங்கெல்லாம் வந்து 800. இதே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 400 rupees வந்து கட்டி நீங்கள் கவுன்சிலிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான விண்டோ தான் வந்து இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை தான் பிடிஎஃப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் ஃபேஸஸ்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. சரி, நிறைய பேர் வந்து வெப்சைட்டை ப்ராப்பராக பார்க்க மாட்டாங்க. நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் பார்த்து தப்பு தப்பாக பண்ணி விட்டுருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் நிறைய பேர் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, சார் நான் அது தப்பு பண்ணிட்டேன், இது தப்பு பண்ணிட்டேன்னு. ஸோ அது மாதிரி மிஸ்டேக் பண்ணாலும் அதுக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு சில இதெல்லாம் இருக்குது. அதை நான் என்னன்னு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ நான் கமிங் டு அட்மிஷன் ஃபேஸஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். அதுதான் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் சர்டிஃபிகேட் அப்லோட். ஸோ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம், காசு கட்டுறோம், சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து அந்த சர்டிஃபையை வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெஜிஸ்டர்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 15 நாள் டைம் எடுத்து அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க. இப்போ இந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சு தான் நமக்கு எந்தெந்த காலேஜஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம போன 3 இயர்ஸோட ரேங்க்ஸை வச்சு செக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் தான் ஃபர்ஸ்ட் நடக்கும். அதாவது ஸ்பெஷலி ஏபிள்டு பீப்புளுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கப்புறமா வந்து எம்சிஏக்கு கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா MBAக்கு கவுன்சிலிங் நடக்கும். அந்த கவுன்சிலிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 5000 ரூபாய் கட்டணும், ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணணும். அதாவது எந்தெந்த காலேஜஸ் வேணும்னு சொல்லி சாய்ஸ் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில் பண்ண காலேஜஸ்ல எது கிடைக்குன்னு அவங்க டென்டேட்டிவாக அலாட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு நீங்கள் டிசைட் பண்ணி அக்செப்ட் பண்ணலாம், இல்லை ரிஜெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் காலேஜில் சேர்ந்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்னு சொல்லி ஒரு விஷயம். உங்களுக்கு காலேஜஸே கிடைக்கல அப்படின்னா எந்தெந்த காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி ஜிசிடியில் வந்து போடுவாங்க. அங்கே அந்த மாதிரி கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா SCA டு SA கவுன்சிலிங்னு ஒன்று வரும். அதெல்லாமே அதாவது கன்வர்சன் கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம போக போக வந்து பார்த்துக்கலாங்க. இதெல்லாமே வந்து யார் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டென்டேட்டிவ் ஸ்கெடியூல். இதில் தான் வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயிலாக நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த டென்டேட்டிவ் ஸ்கெடியூல் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நேற்றே வந்து கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்போக்குள்ள நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா 30th, அதாவது இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ள வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ 30ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு, நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடணும்.
ஸோ ஏன் சார் 30 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க, கடைசி நாள் பண்ணுறக்கா அப்படின்னா கிடையாதுங்க. ஒருவேளை உங்ககிட்ட என்ன டாக்குமெண்ட் இல்லையோ அதெல்லாம் நீங்கள் இப்போவே பார்த்து வச்சுட்டு லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக அந்த டெட்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போவே வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. நானும் வந்து ஒரு டெமோ இப்போ கொடுக்க போகிறேன், நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அது எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் ஸ்கேன் பண்ணி தனியாக வந்து ஒரு ஃபைலில் போட்டு வச்சுக்கோங்க. அது அப்படியே அப்லோட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இதுக்கு நீங்கள் 800 ருபீஸ் கட்டணுங்க. இது எஸ்சி எஸ்சி எஸ்டி அப்படிங்கும்போது நீங்கள் வந்து எவ்வளோ கட்டணும், 400 ருபீஸ் வந்து கட்டணும். இது வந்து 30ஆம் தேதிக்குள்ள முடிச்சிடணும். முடிச்சதுக்கப்புறம் 30ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு 15 டேஸ் கேப் இருக்கு இல்லையா, இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்டுகளை வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து 15ஆம் தேதி உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது பஞ்சாயத்து இருந்துச்சு அப்படின்னா அது 16th இருந்து 20th அடுத்த மாதம் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்கு ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் நடக்கும். அது வந்து நீங்கள் அங்கே மேனுவலாக தான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இது நான் சொல்றது டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள். ஸ்பெஷலி ஏபிள்டு பீப்புளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் நடக்கும் 23ஆம் தேதி அடுத்த மாதம், ஜூலை மாதம் 23 நடக்கும். அது ஜிசிடியில் போய் நீங்கள் அட்டன் பண்ணணும். இதே மற்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்சிஏ எம்பிஏ கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறவங்க வந்துட்டு ஆன்லைனில் தான் வந்து பண்ணுவீங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு போக போக சொல்லுவேன். இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எம்சிஏக்கு தான் கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கு வந்து பேமெண்ட் எப்போ பே பண்ணணும், 5000 ரூபாய் அடுத்த மாதம் 25ஆம் தேதியிலிருந்து 27க்குள்ள பே பண்ணணும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட் பே பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்து 28ஆம் தேதி வந்துடும். நீங்கள் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 29ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ அது கன்ஃபார்ம் ஆகும், 30ஆம் தேதி. அப்போ நீங்கள் எப்போ காலேஜில் ஜாயின் பண்ணால் 1 ஆகஸ்ட் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எம்பிஏக்கும் வந்து டேட் கொடுத்துருக்காங்க, சேம் ப்ராசஸ் தான். அப்புறம் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங். ஸோ காலேஜஸ் கிடைக்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா 6th வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிசிடியில் போய் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து எம்பிஏக்கும் இருக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வேளை காலேஜஸ் கிடைக்கல அப்படின்னா 50லேருந்து 100% வாங்கினவங்க வந்து 7ஆம் தேதியும், 50க்கு கீழே வாங்கினவங்க 8ஆம் தேதியும் போய் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஏ டு எஸ்சி கன்வர்சன் கவுன்சிலிங்னு ஒன்று இருக்கு. அது என்ன சார் எஸ்சிஏ டு எஸ்சி? இப்போ எஸ்சிஏ மக்களுக்கு வந்து சீட் ஃபில் ஆகலை அப்படின்னா அது எஸ்சிக்கு வந்து மாற்றுவாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன் பர்சனில் ஜிசிடியில் தான் போய் நீங்கள் அட்டன் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் பட் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி நடக்குது. ஆகஸ்ட் மாதங்க, ஓகேவா? ஃபைனலி வந்து கவுன்சிலிங் எப்போ முடியுது, ஆகஸ்ட் 10ஆம் தேதி தான் வந்து முடியுது. ஆனால் காலேஜில் எப்போ நீங்கள் ஜாயின் பண்ணணும், எம்சிஏ மக்கள் வந்து 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் காலேஜில் ஜாயின் பண்ணுவீங்க. எம்பிஏ மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் தேதி காலேஜில் போய் ஜாயின் பண்ணுவீங்க ஆகஸ்ட் மாதம். ஓகே வாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போக்குள்ள பண்ணணும், இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ள. இது ஜூன் மாதம் இல்லையா, ஜூன் மாதம் 30க்குள்ள பண்ணணும். சரி, எப்படி பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். நம்மளோட tnmbamca.com வெப்சைட்குள்ள போய் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு டெமோவே கொடுத்துருக்காங்க, அழகாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்க்கணும்னா பார்த்துக்கலாங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ், இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தமிழ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இதை கூட வந்து பார்த்துக்கலாம். சரி, இப்போ நான் கமிங் டு நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணாங்க, நித்யா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கவுன்சிலிங் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வெப்சைட். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணால் நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, கன்ஃபர்மேஷன் ஆஃப் இமெயில், உங்களோட டான்செட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அண்ட் நெக்ஸ்ட் ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண சொல்லும். அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் எம்பிஏவா இல்லை எம்சிஏவா இல்லை போத்தா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சேவ் கொடுக்கணும். ஸோ சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் பேஜ். நான் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் பை பிக்சர் எடுத்திருக்கேன். இது உங்களோட ஃபர்ஸ்ட் பேஜ். கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறீங்க. செகண்ட் உங்கள் நேமு, மொபைல் நம்பர், இமெயில் இதை கரெக்டாக கொடுக்கணுங்க. நீங்கள் தப்பான மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கரெக்டான இமெயில் ஐடி கொடுத்தாலும் போச்சு, இல்லை தப்பான கரெக்டான மொபைல் நம்பர் கொடுத்து தப்பான இமெயில் ஐடி கொடுத்தாலும் போச்சு. அதனால வந்து எல்லாம் கரெக்டாக கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், எசென்சியல். அதுக்கப்புறம் வந்து ஒரு டான்செட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறீங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து பார்த்தீங்க அப்படியே எங்கே வரும், உங்களோட மொபைலுக்கோ இமெயிலுக்கோ வரும். அந்த ஓடிபியை வந்து இங்கே என்டர் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டர் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அதே லாகின் பேஜ்க்குள்ளே போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இங்கே லாகின்னு சொல்லி காமிச்சது இல்லையா, மேலே காமிக்குது இல்லையா, அதே லாகின் பேஜ்க்குள்ளே வந்து திரும்ப கிளிக் பண்ணுறீங்க. பண்ணீங்க அப்படின்னா என்ன யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணீங்களா இப்போ அதையே திரும்ப கொடுக்குறீங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்குது. இங்கே வந்து என்ன காமிக்குது அப்படின்னா ஸ்டேட்டஸ் வந்து இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னு காமிக்குது பாருங்க. இன் ப்ரோக்ரஸ்னு என்னங்க அர்த்தம், இன்னும் முடியவில்லை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் உள்ள லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் காமிக்கும். அப்புறம் இங்கே கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்கு. அந்த கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து கிளிக் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பர்சனல் இன்ஃபர்மேஷன் பேஜ்க்குள்ளே எடுத்துகிட்டு போகும். இதுதான் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் பேஜ். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே வந்து உங்களோட டான்செட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபில் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட நேமும் ஃபில் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் உங்கள்
நேஷனாலிட்டி, நேட்டிவிட்டி இதெல்லாமே வந்து ஃபில் ஆகிருக்கும். இங்கே வந்து நீங்கள் உங்களோட பேரண்ட்டோட நேமு, அதுக்கப்புறமா வந்து உங்களோட ஜெண்டரு, உங்களோட டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட் நீங்கள் ரிலீஜன் ஹிந்து, உங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? அதுலேயே வந்து செலெக்ஷன் இருக்கும். இப்போ சம்திங் நிறைய கம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க, கொங்கு வள்ள அதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்யூனிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணணும். கேஸ்ட் கம்யூனிட்டி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு கொடுத்துக்கோங்க. குவாலிஃபைங் டிகிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஸோ எந்த டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குவாலிஃபை ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் கொடுக்கணும். அண்ட் பேட்டர்ன் ஆஃப் ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்க, நீங்கள் 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு ஒரு 3 இயர்ஸ் டிகிரி பண்ணுறீங்களா, முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பேட்டர்ன் ஆஃப் ஸ்டடி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க மேலே. 10th ஹெச்எஸ்சி 3 இயர்ஸ் டிகிரி அந்த மாதிரி வந்து என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ ஒருவேளை வந்து டிகிரி முடிச்சிட்டிங்கன்னா வாட் பாஸ்ட், ஒருவேளை ஃபைனல் செமஸ்டர்ல இருக்கீங்க, ரிசல்ட்டுக்கெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படின்னா அப்பியர்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் ஃபோன் நம்பர், டெலிஃபோன் நம்பர், பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாமே வந்து கொடுத்துடணும். நெக்ஸ்ட் வந்து அப்பியரன்ஸ் இன் ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம். நீங்கள் எப்போ வந்து கடைசியாக உங்களோட ஃபைனல் செமஸ்டரில் வந்து அப்பியர் ஆனீங்க அப்படின்னா அந்த மந்த் ஈரோ வந்து நீங்கள் கொடுத்துடணுங்க. ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டு, ஸோ இங்கே பாருங்க இந்த மாதிரி தான் கேட்கும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா? ஸோ பேட்டர்ன் ஆஃப் ஸ்டடி இந்த மாதிரியே வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து இது டிரான்ஸ்லேட் கொடுத்து அதே தான் வந்து இப்போ நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10th +2 +3 இல்லை 10th 12th 4 இயர்ஸ் டிகிரினா 4 இயர்ஸ் டிகிரி, 10th 12th 5 இயர்ஸ் டிகிரினா 5 இயர்ஸ் டிகிரி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்பியர் இன் ஃபைனல் மந்த், எந்த மாதம் நீங்கள் கடைசி எக்ஸாமுக்கு அப்பியர் ஆனீங்க, கடைசி செமஸ்டர் எப்போ எழுதுனீங்க, நெக்ஸ்ட் எந்த இயரில் வந்து நீங்கள் எழுதுனீங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக இல்லை ஆன்லைனா டிஸ்டன்ஸாக அதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு பிளேஸ் ஆஃப் பர்த், மதர் டங் இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன பண்ணணுங்க, கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ இருக்கு. அந்த சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது சேவ் பண்ணதுக்கப்புறம் இட் வில் டேக் யூ டு ஸ்கூல் ஆர் காலேஜ். 10th ஸ்டாண்டர்ட் ஐ மீன் 11th ஸ்டாண்டர்ட் எந்த வருஷம் பாஸ் ஆனீங்க, எந்த ஸ்கூலு, டிஸ்ட்ரிக்ட், எந்த ஸ்டேட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ணிட்டு அதையும் நீங்கள் என்ன பண்ணணும், சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துடணும். கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூஜி டிகிரி இன்ஃபர்மேஷன் கேட்கும். எந்த காலேஜில் படிச்சீங்க, காலேஜோட அட்ரஸ், எந்த யூனிவர்சிட்டி அது, நெக்ஸ்ட் எந்த டிகிரி. ஸோ நீங்கள் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லை பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அந்த மாதிரி கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன கேட்குது, ஓகே நீங்கள் கடைசி 5 வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் படிச்சீங்களான்னு கேட்குது. எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேவ் யூ பாஸ்ட் ஆல் சப்ஜெக்ட்ஸ் அப் டு ப்ரீ ஃபைனல் செமஸ்டர், கடைசி வரைக்கும் நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டும் பாஸ் ஆகிட்டீங்களா, எஸ்ன்னு எஸ்ன்னு கொடுங்க, நோன்னா நோன் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மார்க்ஸ் வந்து கேட்குதுங்க. ஒவ்வொரு செமஸ்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மந்த்தில் நீங்கள் பாஸ் ஆனீங்க, எந்த வருஷத்துல நீங்க முடிச்சீங்க, எவ்வளவு மேக்ஸிமம் மார்க்குக்கு எழுதுனீங்க, நெக்ஸ்ட் அதுல எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு செமஸ்டர் வைஸ்ல கொடுக்கணும். எதை வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க, கால்குலேட் ஆல் சப்ஜெக்ட் மார்க் இன்க்ளூடிங் லாங்குவேஜஸ், இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி அதெல்லாமே வந்து கால்குலேட் பண்ணணும். எக்ஸப்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் மார்க் பெர் செமஸ்டர். அதான சார் எக்ஸ்ட்ரா கரிக்குலர், இந்த என்சிசி, என்எஸ்எஸ், யூத் ரெட் கிராஸ் சொசைட்டி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னதுங்க, உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. மற்றது எல்லாமே இன்க்ளூட் பண்ணணும், எல்லாமே இன்க்ளூட் பண்ணணும் எக்ஸப்ட் நான் சொன்னதை தவிர, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் தவிர. ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிட்டு, ஓகே எல்லாமே என்டர் பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்டர் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து இந்த டோட்டல் மார்க் வந்து இங்கே அதுவே அப்பியர் ஆகும். நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், அதுவே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க் இஃப் கால்குலேட்டட் வேல்யூஸ் இன்கரெக்ட் ப்ளீஸ் கரெக்ட் இட் மேனுவலின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் அது டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்பியர் ஆகும். ஓகேங்களா? டோட்டலாக எவ்வளோ மார்க்கு எழுதிருக்கீங்க, எவ்வளோ ஆப்டைன் மார்க்ஸ், அதுக்கு பெர்சன்டேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்பியர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்பியர் ஆகுங்க. ரைட்? ஸோ ஆவரேஜ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் அப் டு ப்ரீ ஃபைனல் செமஸ்டர். ப்ரீ ஃபைனல் செமஸ்டர் அதாவது நீங்கள் 6 செமஸ்டர் எழுதிருக்கீங்கன்னா 5th செமஸ்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் மார்க் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் அதுக்கு ஆப்டைன் மார்க் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் வந்து என்டர் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே எல்லாத்தையுமே எடுத்துக்கும். ஓகே, நம்ம பெருசாக வந்து எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் பாருங்க ஃபில் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எந்த மாதம் முடித்தோம், எந்த வருஷம் முடித்தோம் பாருங்க, இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக அவங்களே ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ எவ்வளோ மார்க் வாங்கணும் அண்ட் மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ, அது சர்டிஃபிகேட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணிடணும். ஸோ 6 செமஸ்டருக்கும் அவங்க என்டர் பண்ணிட்டாங்க. பண்ணோடனே அதுவே வந்துருச்சு பாருங்க, எவ்வளோ மார்க், ஆப்டைன்டு மார்க் எவ்வளோ, அதுக்கு பெர்சன்டேஜ் எவ்வளோ,
அதுக்கு ஆவரேஜ் பெர்சன்டேஜ் வந்து எவ்வளோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுவே கால்குலேட் ஆகிக்கும். நீங்கள் என்ட்ரு மட்டும் கரெக்டாக பண்ணால் போதும், தப்பாக எதுவும் என்ட்ரு பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் அது முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரிவ்யூ வந்து காமிக்கும், எல்லா டீடைல்ஸும் கரெக்டாக தான் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த ப்ரிவ்யூ வந்து காமிக்கும், அதுவும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னதுங்க, பேமெண்ட். ரூபாய் கட்டணும்னு சொல்லும். அந்த 800 ருபீஸ்க்கு வந்து 2 கேட்வே இருக்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஒன்று, இந்தியன் பேங்க் ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பே பண்ணணும். ஸோ பே பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்லி மேட் அப்படின்னு வரும். டவுன்லோட் ஆஃப் அப்ளிகேஷன் அது சும்மா வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னு இப்போ பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும், டவுன்லோட் அப்ளிகேஷன் அப்படின்னு காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ், இங்க பாருங்க ஒரு விஷயம் காமிக்குது, என்ன ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட்னு காமிக்குதா? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இன் ப்ரோக்ரஸ்னு காமிச்சது, இப்போ கம்ப்ளீட்டட்னு காமிக்குது. இப்போ கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ்னு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிஃபிகேட்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இனிமேல் தான் வேலையே ஆரம்பிக்குது. ஸோ என்னதுங்க, இந்த இடத்துல திரும்ப இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகுது, இங்க கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ் காமிக்குது. திரும்ப இதை கிளிக் பண்ணுங்க. பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சர்டிஃபிகேட் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கணும், 150 கேபில இருந்து 1 MB இருக்கணும். சப்போர்ட்டட் இமேஜ் ஃபார்மேட்ஸ் வந்து ஜேபிஜி, ஜேபெக், ஜேபிஇ, பிஎன்ஜி. இதே பிடிஎஃப் அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட்ல அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா போத் தி சைட்ஸ் ஆஃப் செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ் would be uploaded and attestation from principal or HOD is mandatory. எதுக்கு வந்து அட்டஸ்டேஷன் கேட்டிருக்காங்க? ம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஃப்ரண்ட் டு பேக்கும் சேர்த்து, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சேர்த்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிங்கிளா போட்டு அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருவேளை ஏதாவது அடிஷனல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் மார்க் ஆர் ஆப்ஷனல், ஆப்ஷனல் சொல்லி எதாவது மார்க் பண்ணிருக்காங்களோ அதை நீங்க விட்டுடலாம். அது வந்து பெருசா வந்து நீங்க எதுவும் மைண்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வேற என்ன சொல்லியிருக்காங்க, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அதுக்கு வந்து ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. 20 KB இருந்து 50 KB இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் வேற என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஒருவேளை வந்துட்டு உங்களுக்கு மார்க் ஷீட்ஸ் எல்லாமே இன்டர்நெட் காப்பி தான் இருக்கு அப்படின்னா உங்க பிரின்சிபல் ஆர் ஹெச்ஓடியோட சைன் அண்ட் சீல் வச்சு அட்டஸ்ட் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க, அப்லோட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தெளிவாக படிச்சு பாருங்க, அப்லோட் பண்ணுங்க. 10th 12th அண்ட் ப்ரொவிஷனல் ஆர் டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தால் அப்லோட் பண்ணுங்க, இல்லாத ஆப்ஷனல் தான், மேண்டேட்டரி கிடையாது. டிசி இருந்தால் அப்லோட் பண்ணுங்க, இல்லாத ஆப்ஷனல் தான். 10th டான்செட் 2026 மார்க் ஷீட் அதையும் அப்லோட் பண்ணணும். அதோட ஹால் டிக்கெட், டான்செட் ஹால் டிக்கெட்டும் அப்லோட் பண்ணணும். உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குது, அதையும் அப்லோட் பண்ணணும். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். செமஸ்டர் 1, செமஸ்டர் 2, செமஸ்டர் 3, செமஸ்டர் 4, செமஸ்டர் 5, செமஸ்டர் 6 வரைக்கும் வந்து அப்லோட் பண்ணணும். இதில் செமஸ்டர் 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேண்டேட்டரி கிடையாது, பட் செமஸ்டர் 5 வரைக்கும் வந்து மேண்டேட்டரி நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகேவாங்க? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிஷனல் சர்டிஃபிகேட்ஸ்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேண்டேட்டரி கிடையாது. எல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரீஸ் அப்லோட்னு சொல்லி கீழே ஒரு ஆப்ஷன் காமிக்குது பாருங்க, ஃப்ரீஸ் அப்லோட் காமிக்குதா? எல்லாம் அப்லோட் பண்ணி கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு ஃப்ரீஸ் அப்லோட் கொடுங்க. பாருங்க இந்த பொண்ணு வந்து எல்லாமே அப்லோட் பண்ணிட்டாங்க. செமஸ்டர் 1, செமஸ்டர் 2 எல்லாமே பிடிஎஃப் வந்து அழகா அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிருக்காங்க. நீங்களும் அதை பண்ணுங்க. ஓகேவா? முடிச்சுட்டு ஃப்ரீஸ் அப்லோட் கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் என்னாச்சு, இந்த ஃப்ரீஸ் அப்லோட் வந்து பாத்தீங்கன்னா டிசேபிள் ஆயிடுச்சா? அவ்வளவுதான், இப்போ ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இங்கேயே வந்து ஃப்ரீஸ் அப்லோட் வந்து முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், அப்லோட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன கொடுத்துருக்காங்க, யா அவ்வளோதாங்க. இப்போ வந்து உங்கள் ப்ராசஸே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான்ப்பா, எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃப்ரீஸ் அப்லோட் இந்த மாதிரி வரணும். உங்களுக்கு வந்து அந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது கிரே கலர்ல மாறணும். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றா ப்ராசஸ் வந்து கரெக்டாக பண்ணணும். நீங்கள் வந்து இதை பண்ணி முடிக்கிறதுக்கு மினிமம் உங்களுக்கு ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகுங்க. டைம் உட்காந்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி ஒன் பை ஒன்னாக லைனை ரீட் பண்ணி அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆஃப் சர்டிஃபிகேட் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் சிங்கிள் பிடிஎஃபாக போட்டு அப்லோட் பண்ணுங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்க. எதுவும் தப்பு பண்ணிடாதீங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட டவுட் என்ன அப்படின்னா, சார் நான் 3 செமஸ்டர்ஸ் தான் எழுதிருக்கேன், விச் மீன்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3 இயர்ஸ்க்கு 3 செமஸ்டர்ஸ் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டான்செட்டில் நம்ம ஃபோன் பண்ணி கேட்டோம் கவுன்சிலிங் சென்டருக்கு. அவங்க என்ன சொன்னாங்க, சார் இப்போ ரெண்டு ரெண்டு செமஸ்டருக்கு வந்து 2 செமஸ்டருக்கும் சேர்த்து ஒரே ஒரு எக்ஸாம் தான் இவங்க எழுதியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் 0ன்னு போட்டுட்டு செகண்ட் செமஸ்டருக்கு வந்து மார்க்கை போட சொல்லுங்க. சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லும் போது ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கும் செகண்ட் செமஸ்டருக்கும் சேர்த்து அந்த ஒரே ஒரு பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ண சொல்லுங்க. இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி பண்ணுங்க. மீன்வைல் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் கோ டு திஸ்
ஸோ இங்கே வந்து கீழே பாருங்க அவங்களே காண்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நானே வந்து ஒரு 2-3 டைம்ஸ் ஃபோன் பண்ணேன். தே ஆர் வெரி மச் சப்போர்ட்டிவ். இவங்களுக்கு நீங்கள் எழுதி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 டேல வந்து ரிப்ளை வரும். ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவாங்க. ஸோ இவ்வளோ தாங்க ப்ராசஸ். எல்லாம் முடிச்சுட்டு அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட். இதெல்லாம் முடிச்சுட்டு என்ன சார் பண்ணணும்? வெயிட் பண்ணுங்க 30ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிட்டு ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னா மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இல்லை மெயில் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மிஸ்டேக்கை திரும்ப சரி பண்ணிட்டு அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் 15ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வரும். அது வரைக்கும் எதுவுமே கிடையாது. இந்த 30ஆம் தேதி வரைக்கும் அப்லோட் பண்ணிட்டு அமைதியாக வெயிட் பண்ணணும். இதுதாங்க அப்டேட். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கூடவே ஸ்டே டியூண்டாக இருங்க. கவுன்சிலிங் ப்ராசஸ் லாஸ்ட்டில் முடியிற வரைக்கும் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணி கொடுக்குறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் பீப்பிள்.